கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க. என்ன பண்றீங்க இங்க? இங்க என்ன பாக்க மீன் மார்க்கெட்ல உட்காந்து யாரும் போடுவாங்க. பிள்ளைங்களா? பிள்ளைங்க இருக்குது. ஒன்னும் பிரயோசனம் இல்ல. பிள்ளைங்க யாரும் பாக்கலையா? யாரும் பார்க்க மாட்டாங்க. எத்தனை பிள்ளைங்க? ஒரு பையன். அவனுக்கு வீடு வாசல் எல்லாம் கட்டி வச்சு நான் வேலையில இருந்தேன். என்ன வேலை பார்த்தீங்க? பெரிய ஐஸ்வர்யா அமைச்சு போட்டுருக்கீங்க. உங்க வீட்டுக்காரு? எங்க வீட்டுக்காரர் தூத்துக்குடியில வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? இப்ப எப்படி சாப்பிடுறீங்க? எப்படி சாப்பிடுறீங்க? இங்க நான் வாங்கிட்டு போய் தான் சாப்பிடுவேன். யாராவது கொடுத்தா சாப்பிடுறீங்க, இல்லைன்னா இல்ல? இல்லைன்னா இல்ல. நீங்க கேட்க வேண்டியதானே உங்க பையன்ட்ட, ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறேன்னு கேட்க வேண்டியதானே? அவங்க எல்லாம் வந்து மருமக சரியில்லை. இதுல எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு தர்மம் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு ஏதோ 50 100 கிடைக்கும். அதை வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க. யார்ட்டையும் போய் நிக்க கூடாது, மகன்கிட்ட கூட நிக்க கூடாதுன்ட்டு இங்கேயும் போக மாட்டேன். யாரும் ஆம்பளைங்க உதவி எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு மகன் மாதிரி நான் பார்த்தேன். நீங்க மார்க்கெட்ல காலையிலேயே எல்லாத்தையும் கையேந்தி தர்மம் எடுத்துட்டு இருந்தீங்க காலையிலேயே. அது எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாச்சு. அதனால உங்க இங்கிட்டு வாங்க, என்ன வேணும்னு கேட்கறேன். உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். உங்களால முடிஞ்சதான் கொடுங்க. இதுல என்னோட நம்பர் இருக்கு. அப்படின்னா தான் என் நம்பர் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. இதுல பணம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ, இந்த கால் வலிக்குதுங்களா, கால்ல வீங்கி இருக்குல்ல, போய் டாக்டர்கிட்ட பாத்துருங்க. நேற்று எவ்வளவு சம்பாரிச்சிங்க தர்மம் எடுத்து? அந்த காசு தாதா? அந்த காசை பத்திரமா வச்சுக்கோங்க. வேற ஏதாவது வேணும்னாலும் ஏதாவது தேவைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். இந்த மாதிரி கிழிஞ்ச சேலை கட்டாயங்க உங்களுக்கு இருங்க, ஒரு புது சேலை ஒண்ணு தரேன். எல்லாம் உங்களை நல்லா பாத்துக்குவாரு, கவலைப்படாதீங்க. ஒரு புள்ள போனாலும் என்னால முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு செய்வேன். ஒரு உங்களை பார்க்கல நினைச்சு வருத்தப்படாதீங்க. 3 நேரம் சாப்பிட்றணும். வேற ஏதாவது வேணுமா? வேற ஏதாவது வேணுமா? போதும்ல, காசு போதும்ல. பத்திரமா வீட்டுக்கு போங்க, வெளியில எங்கேயும் போகாதீங்க. சரியா? உடம்ப பாத்துக்கோங்க. எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். சரியா? போயிட்டு வரட்டுமா?